ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துடலாமா? 15 டே 50 ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் டே நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இந்த ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற சின்ன ஸ்கேலை வச்சு தான் மெஷரிங்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ப்ளவுஸோட பேக் நெக்கோட நீளமும் அகலமும் தான். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரெண்டையும் சேமாக பாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மெஷரிங்லாம் எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் கீழே அதிலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து விட்டு கேப் விட்டுருங்க. கேப் விட்டதுக்கப்புறம் அந்த லைன் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு அதாவது நீளம் வந்துட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு சின்ன லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் தெரியும். 3 இன்ச் போட்டுக்கோங்க. இப்போ கீழேருந்து நம்ம 2 இன்ச்சஸ்க்கு போடுற மாதிரி போட்டுட்டு அந்த கோட்டிலேருந்து ஒரு 3 இன்ச்சு இல்லை 3.5 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த நீளம் வந்துட்டு 3.5 ஓகேங்களா? அதையும் மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு எழுதிட்டு இப்போ நம்ம இதில் தான் நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 4 இன்ச்சு, நீளம் வந்துட்டு 7 இன்ச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் அதையும் கர்வ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக எப்படி நம்ம லைன் ட்ரா பண்ணுமோ அந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். நம்ம எப்பவும் போல் கர்வ் வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இன்ச்சில் இருந்துட்டு இந்த 3.5 கூட கர்வ் வந்து கரெக்டாக சேமாக அந்த கர்வ் வந்து வரணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதை விட்டுட்டு மேலே ஷோல்டரு, ஆர்ம் ஹோலு, பேக் நெக்கு இது எல்லாமே நம்ம எவ்வளோ இன்ச் கனெக்ட் பண்ணி போடுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ண வேண்டியதான். கட் பண்ணால் இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு என்ன வேணாலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடும். எக்ஸஸாக இருக்க பேப்பர் எல்லாமே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத பாருங்கள். கமெண்டில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இது என்ன ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது எல்லாமே நம்ம 15 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோஸாக வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம என்னென்னலாம் சைஸஸ் இருக்குது, ஸோ அதுக்கு எவ்வளோ மெஷர் பண்ணணும் அப்படின்னு A to Z எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஏகே ஃபேஷனில் ஃப்ரீ ஆரி கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஆரி ஒர்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ப்ளவுஸ் டிசைனோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.